மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பத்தில் தமிழ்நாடு காவல்துறை பின்தங்கி இருப்பதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா கருத்து பதிவு செய்திருக்கிறார். இதுகுறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். நீதிமன்றம் தரப்பில் கூறப்பட்டிருப்பது என விரிவான விவரங்களை வழங்கலாம். சுற்றுலா அழைத்துச் செல்வதாக கூறி 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த ஜெய்சிங் வசந்த் ரஞ்சித் என்பவருக்கு எதிராக வேலூரைச் சேர்ந்த மோகன்தாஸ் என்பவர் 2020ஆம் ஆண்டு கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கடந்த 2022ஆம் ஆண்டு மனோகர்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையின் பொழுது 2 மாதங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கை முடித்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றத்தில் உறுதியளித்தபடி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மனோகர்தாஸ் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றும் வகையில் உரிய விதிகளை வகுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதில் நீதிமன்ற உத்தரவுகள் அமல்படுத்தப்படுவதை ஆன்லைன் முறையில் கண்காணிப்பதாக காவல்துறை கூறினாலும் கள நிலவரம் வேறாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் நீதிமன்ற கதவை தட்ட வேண்டியிருப்பதாகவும் நீதிபதி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை தகவல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி தமிழகத்தில் உள்ள அனைத்து விசாரணை அமைப்புகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவதற்கான காலம் வந்துவிட்டதாக உத்தரவில் கூறியிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றாத அதிகாரிகள் மீது சட்டப்படியும் துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரித்துள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றுவதற்கான நிலையான வழிகாட்டு முறை பின்பற்றப்படுவதை டிஜிபி மற்றும் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து காவல் ஆணையர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.